செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணும் போதெல்லாம் இந்த அழகான மீனை அகிலாண்டேஸ்வரி மேடமா நினைச்சு நான் இதுகிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தோஷம். சரி வாங்க மேடம் போலாம். சென்டிமெண்ட் சீனாடி போடுற ஹீரோ. இப்ப நான் அதை ஆக்ஷன் சீனா மாத்துறேன். வாங்க வீடு சுத்தி பார்க்கலாம். வாதி போலாம். நீங்க வாங்க போலாம். நீங்க வாங்க அந்த ரூம் போலாம். வாங்க மேடம். நைஸ். ஏன் போட்டோ அதுவும் ஒரு ரூம்ல? why how மேம், தினமும் நான் காலையில கண் முழிச்சதுக்கு அப்புறம் உங்க முகத்தை தான் நான் பார்க்கணும். அப்பதான் எனக்கு அந்த டே ஒரு பெஸ்ட் டேவா அமையும். அதுக்காக தான் உங்க போட்டோவை என் ரூம்ல வச்சிருக்கேன். உன்னோட இந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் நினைச்சா எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம், நீங்க என்ன பாராட்டுறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. பட் நமக்குள்ள இருக்கிற தூரம் குறைஞ்சு நெருக்கமாகணும். அதுக்காக தான் நான் தினமும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். மீன் தொட்டி, போட்டோ, இந்த சென்டிமெண்டல் அட்டாச் எல்லாமே நீங்க எப்பவுமே என் கூட இருக்கிற ஒரு ஃபீலிங்க உருவாக்குறதுக்காக மட்டும்தான். நான் எங்க வீட்ல என் பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் இந்த சென்டிமெண்டல் அட்டாச் எல்லாம் என்ன உங்க கூட உங்க வீட்ல அப்படியே இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்க மேடம். டோன்ட் வரி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நமக்குள்ள இருக்கிற தூரம் குறையிற நேரம் வந்துருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நந்தினி, போலாமா? இந்த தொட்டி அவ்வளோ சென்டிமெண்டா? இதை தள்ளி விட்டா தண்ணியை விட்டு வெளியே வந்தா மீன் துடிக்கும். அதை பார்த்தா நந்தினி துடிப்பா. வந்த இடத்துல அபசகுனம் ஆயிடுச்சுன்னு அகிலாவும் துடிப்பா. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா எப்படி தள்ளி விடுறது? வழக்கம் போல நம்ம அடிமையே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படியும் மீனை பார்க்க பக்கி வரட்டும். சீக்கிரம் வாடி, தூண்டில் காத்திருக்கு. வீடு ரொம்ப நல்லா இருக்கு.
நந்தினி அம்மா, இந்த அழகான மீனை அகிலாண்டேஸ்வரி மேடமா நினைச்சு நான் இதுகிட்ட ஷேர் பண்ணிப்பேன். நந்தினி அம்மா, உன்னதான் அம்மான்னு நினைச்சு பேசிட்டு இருப்பாங்களா? ம், சொல்லு. ஐயோ இது என்னாச்சு? ஐயோ ஐயோ மீனா மீன் தொட்டிக்குள்ள தலையை விட்டு என்னடி பண்ணிட்டு இருந்த? கண்டு உனக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? கைய கல வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்படி தள்ளி உடைச்சிட்டியடி. அம்மா, அம்மா, அது நீ அரிசி வாய மூடு. என்ன சொல்ல போற? தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சுக்கோங்க அதானே? அது இல்லம்மா. ஏண்டி அறிவு இருக்காடி உனக்கு? இப்பதானே நந்தினி அந்த மீன் தொட்டிய பத்தி சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தது. இப்படி சென்டிமெண்ட போட்டு உடைச்சிட்டியடி. அவ மனசு என்ன பாடுபடும்? அது மட்டும் இல்லாம முதல்ல நாங்க எல்லாரும் குடும்பத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்கா மனசு எவ்வளவு பாடுபடும்? வனஜா, அது இல்லக்கா, இவ வந்த இடத்துல போதும். பார்வதி, வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல உனக்கு? அகிலா, நிச்சயமா பார்வதி இதை வேணும்னு செஞ்சிருக்க மாட்டா. அது எனக்கு தெரியுங்க. ஆனா கவனக்குறைவா இருந்தது அவ தப்பு தானே? கல்யாண பொண்ணாச்சே, நந்தினிய பத்தி நல்ல விதமா யோசிச்சாளேன்னு இவளை இங்க கூட்டிட்டு வந்ததே தப்புன்னு நினைக்க வச்சுட்டா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க பிரஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஃபோன் பண்ணி வர சொல்லிருந்தீங்க. என்ன விஷயம் மேம்? வரேன். உடனே வர சொல்லிருக்கீங்க. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறீங்களா? நான் சொல்ல போறது உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா இருக்கலாம். ஆனா எனக்கு அது குட் நியூஸ். என்னன்னு சொல்லுங்க மேடம். 1 minute. நாங்க இன்னைக்கு ஃபேமிலியோட உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தோம்னா, நந்தினிய எங்க மூத்த மருமகளாக்கிக்க பொண்ணு கேட்டுதா. உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு என் பொண்ணு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். எனக்கு நெருக்கமாயிட்டேன். சந்தோஷம் தானே? மேம், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மேம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். மேடம்னு சொல்லக்கூடாது, அத்தைன்னு கூப்பிடணும். சரிங்க அத்தை. ஆதி, உங்களை போன் பண்ணி கூப்பிட்டதுக்கான காரணத்தை இப்ப நான் சொல்ல போறேன்.
என் மூத்த பையன் ஆதித்யாவோட கல்யாணம் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, கூடிய சீக்கிரம் ஆதித்யா கல்யாணம் நடக்க போகுது. ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான். திஸ் இஸ் நந்தினி. ஆதித்யா சார், இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இது முழுக்க முழுக்க அரேஞ்ச் மேரேஜ் தான். என் கல்யாண விஷயத்துல என் அம்மாவோட விருப்பம் தான் என் விருப்பம், அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க 2 பேரும் ஜோடியா நிக்கிறீங்களா? போட்டோ எடுத்துக்கிறோம். ஷூர். வா. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. பாருங்க சார். மேடம், கல்யாணம் எப்போன்னு சொல்லவே இல்லையே. டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஃபிக்ஸ் ஆன உடனே நானே உங்களுக்கு இன்டிமேட் பண்ண சொல்றேன். ம், ஓகே மேடம். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நந்தினி, வர 26ஆம் தேதி ஆதியோட பிறந்த நாள். அன்னைக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடணும். ஷூர் அத்தை, கண்டிப்பா வந்துடுறேன். அட்வான்ஸ் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க. சம்பந்தம் பேசிட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? ஆமா, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். வாங்க வாங்க போலாம். ஒரு வழியா பெரியய்யாக்கு நந்தினி அம்மாவும் பேசி முடிச்சிட்டாங்க. ஹலோ சார், நீங்க சொன்ன கரெக்ஷன்லாம் பண்ணிட்டேன். 2 hours டைம் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணி உங்க மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார். இல்ல, நோ ப்ராப்ளம், அர்ஜென்ட் இல்ல. காலையில் ரெடி பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். வச்சிடறேன் சார். ஓகே. பார்வதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ லைஃப்ல எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அம்மா தாயே, உன்னை தேடி வர எல்லாரும் பணம் வேணும், நகை வேணும், நல்ல வாழ்க்கை வேணும் தான் கேட்பாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. என் ஆயுசு முழுக்க நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா நிழல்லையே இருக்கணுமா. ஐயா, பெரியய்யா, சின்னையாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அந்த வீட்லயே இருக்கிறதுலதான் என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. அந்த வீட்டை விட்டுட்டு நான் வேற வீட்டுக்கு போனா அது சொர்க்கமா இருந்தாலும் என்னால அங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது. எல்லாரும் என்ன உலகம் தெரியாதவன்னு சொன்னாலும் பரவாயில்ல. என் உலகம் அந்த வீடுதான். அந்த உலகத்தை விட்டு என்ன பிரிச்சிடாதம்மா. என்னாச்சு தெரியல. அம்மன் பேருக்கு பண்ணுங்க.
அம்மா கொஞ்சம் நில்லுமா. இது பாரு, உன் மனசுல என்ன வேண்டிக்கிட்டு அம்மன் முன்னாடி கண்ணீர் விட்டேன்னு எனக்கு தெரியல. உன் கண்ணீருக்கு இந்த அம்மன் நிச்சயமா பதில் சொல்லுவா. என்னம்மா சொல்றீங்க? உன் மனசுல நினைச்சிருக்கிறத இந்த அம்மன் நடத்தி கொடுப்பாளா மாட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா? அப்படியா? ஆமாமா. எப்படி தெரிஞ்சுக்கிறது? சந்தனத்துல பிள்ளையார் புடிச்சு வச்சு கைப்பிடி குங்குமத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையார சுத்தி குங்குமத்தால வட்டம் போடணும். வட்டம் நல்லபடியா முழுசா வந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசுல வேண்டிக்கிட்டத அம்மன் நிறைவேற்றி கொடுப்பான்னு அர்த்தம். வட்டம் சரியா வந்து முடியலன்னா அம்மன் நம்ம மேல கருணை காட்டலன்னு அர்த்தம். இந்த சின்ன வயசுல உன் மனசுல என்ன குறையோ உன்னை பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நாங்க சொன்னோம். சரிங்கம்மா. தாயே, நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டை விட்டு போக கூடாது. அதுதான் என்னோட விருப்பம். என் விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கறதா இருந்தா நான் ஆரம்பிக்கிற இந்த வட்டத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தாயே. பார்வதி இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துல இருந்தே அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிட்டா. அம்மா எதிர்க்க வரக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்ற கண்டிஷன்ல தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வேலைக்கு வந்தா. அதுக்கப்புறம் ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராகவே ஆயிட்டா. எந்த அம்மா ஏன் முன்னாடி வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே பார்வதிக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முன்னாடி நின்று இந்த வீட்டு கல்யாணம் மாதிரி கிராண்டா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே பார்வதி லைஃப்ல இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நினைச்சு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. பார்வதி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு.
ஆனா இந்த டெமோ கல்யாண வீடியோ அம்மா கண்ணில் பட்டுச்சுன்னா பார்வதியோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. அம்மா கிட்ட உண்மையை மறைச்ச குற்ற உணர்ச்சி வேற என் மன நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன முடிவு கிடைக்கும்னு தெரியல.